வணக்கம். நான் பட்டுக்கோட்டை தெற்கு சட்டமன்ற தொகுதி அதாவது வழக்கறிஞரடி மண்டல வழக்கறிஞரடி பொறுப்பில் இருக்கேன். தளபதியை பொறுத்த வரையிலும் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, அவர் எங்கு சென்றாலும் ஒரு திருவிழா தான். அது மாதிரி இன்று தஞ்சை திருவிழாவாக மாறி இருக்கு. தஞ்சாவூருங்கிறது இன்னைக்கு திருவிழாவாக மாறி இருக்கு. ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் அதாவது டெல்டா மாவட்டத்தை பற்றி எங்கள் தளபதி அவர் பேசினது அத்தனை உண்மை. அது அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை பூரா செய்வார். அவர் செய்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே உறுதுணையாக நிற்போம். அவரை கொண்டு வந்து ஆட்சி பீடத்தில் அமர்த்தினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே தூங்குவோம். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் மதன் அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். அதில் அவருக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் எங்கள் மாவட்டத்துக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அதை பூரா நாங்கள் தளபதி கிட்ட கோரிக்கை மனுவாக இன்று நேற்று அல்ல, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா கோரிக்கை மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை பூரா அவர் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பேசியிருக்காரு. எங்கள் தளபதி என்ன சொல்லியிருக்காரோ அதை பூரா அவர் செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரை கொண்டு போய் வர்ற 2026 நாங்கள் கொண்டு போய் அவரை சட்டமன்றத்தில் உட்கார வச்சுட்டு தான் ஓய்வோம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுக தீய சக்தி ஒழிய வேண்டும், எங்களுடைய தூய சக்தி வளர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னென்ன செய்யணும், என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணுங்கிறத தலைவர் தெளிவாக எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. 50 ஆண்டு காலமாக 1000 பிறைகளை கண்ட திமுக அதிமுக மிகப்பெரிய சக்திகளாக இருந்து எங்களை கொள்ளாட்சி பண்ணது தான் குறிக்கோளாக இருந்தாங்களே தவிர நல்லாட்சி பண்ணதா இல்லவே இல்லை. இப்போ ஒரு மாற்று அரசியலை நோக்கி எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் முன்னெடுத்து வைக்கிற அரசியல் நடவடிக்கை எங்களை எல்லாரையுமே கவர்ந்து அடுத்த முறை இந்த ஆட்சியில் வர 26 அவரை முதல்வர் பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த மாநாட்டில் அனைத்து மக்களும் அவரை ஒரு முதல்வனாக ஏற்றுக்கக்கூடிய சக்தியை எல்லாருமே அவங்க மனசுல ஊந்துகோலா ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவரு கண்டிப்பா வருவாரு. அவங்களுக்காக நாங்க கண்டிப்பா உழைப்போங்கிறத இதன் மூலம் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். என்னோட பேர் மணிமாறன். நான் ஒரத்தநாடு மத்திய ஒன்றிய செயலாளராக இருக்கேன், தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம். இதை கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்து தளபதியின் கொள்கைகளை படித்து இன்று தமிழக வெற்றி கழகத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களை பார்த்தாலும் தற்குறி கூட்டம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று இவ்வளவு கட்டுக்கோப்பாக இந்த ஒரு மீட்டிங்கை தஞ்சாவூர் மாவட்டம் சார்பாக நடத்தி காட்டியுள்ளோம். இதில் எந்த ஒரு சிறு பிழைகளும் இல்லாமல் தளபதி அவர்களின் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த கூட்டம் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த கூட்டத்தில் தளபதி அவர்கள் இன்று பல்வேறு நலத்திட்டங்களை விவசாயிகளுக்காக டெல்டா மாவட்டத்தில் அறிவித்துள்ளார். அதுவும் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு நிறைவேற்ற முடியாத தேர்தல் அறிக்கையே இல்லாமல் ஸ்லாபா பிரித்து 2 ஏக்கர் இருக்கவங்களுக்கு இது, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கவங்களுக்கு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக தளபதியோட ஆட்சி 2026 அமையும். தளபதியின் ஆட்சி அமைந்து விட்டால் அதற்கு பிறகு எம்ஜிஆர் இருந்தது வரை எவ்வாறு எம்ஜிஆர் ஆட்சி நடைபெற்றதோ அது போன்றே தளபதி உள்ள வரை தளபதியின் ஆட்சி மட்டுமே நிலைக்கும். இதற்கு பிறகு இவங்கள் கனவில் கூட நினைக்க வேண்டியதில்லை, ஆட்சிக்கு வருவோம் என்று, ஆட்சி கட்டில் அமர்வோம் என்று. அதே போல் இனிமேல் எங்கள் தளபதி சொல்வது போல் ஊழலற்ற ஆட்சியை கண்டிப்பாக எங்கள் தளபதி தருவார். ஊழல் இருக்காது. அதே மாதிரி லஞ்சம், லாவண்யம் இது எதற்கும் இடமே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட கனிம வளங்கள் கண்டிப்பாக தளபதி சொல்வது போல் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி இந்த 5000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கின்றார்கள். அது ஒருபோதும் நடக்காது. அதே மாதிரி தளபதியின் மீது பல்வேறு அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். ஒருபோதும் நமது மகளிரின் வாக்குகள் ஒருபோதும் சிதறாது. மகளிரின் வாக்குகள் ஒருபோதும் சிதறவே சிதறாது. என்றுமே தளபதியின் பின்னால் நிற்பது இளைஞர்களை விட, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். அது அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும். அதனால்தான் தளபதியின் மீது இவ்வாறான ஒரு அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 2026 தளபதியின் ஆட்சி மலரும். தளபதி ஆட்சி அமைப்பார். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவார். நன்றி.